வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு கார்த்தால நிஃப்டி டொப்புன்னு விழுந்துடுச்சு. ஈவினிங்குள்ள என்ன ஆகும்னு தெரியாது. ஆனா கார்த்தால மரணடி தர்மடி 230 பாயிண்ட் அடி. பேங்க் நிஃப்டி அவ்வளவா விடல, திரும்பி அந்த ரிவர்ஸ் போயிட்டு இருக்குது. பேங்க்கு 100 பாயிண்ட் அவுட். கோல்டு சும்மா கும்முன்னு ஏறுது 6460. S&P 1.37% டவுன், நாஸ்டாக் 2.3% டவுன், டவ் 1.2% டவுன், நிக்கி 6% டவுன். ஓடி போய் ஹாப்பியா நம்ம எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். ஜப்பான் சும்மா கிருன்னு ஏறுது. ஏன் ஏறுதுன்னா ஜப்பானில் 0.1 இருந்தது, 0.1லேருந்து 0.25 ஆக்கிட்டாங்க. அதனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கரமாக 3 வாரமாக ரேலி ஆகிட்டு இருக்கு. ஸோ விட்டதெல்லாம் பிடிக்குது அதனால ஜாப்பனீஸ் மார்க்கெட் அடி வாங்குது. ஜாப்பனீஸ் மார்க்கெட் அடி வாங்குறதுனால நம்மளுக்கு ரொம்ப நல்ல நியூஸு. அப்படியே என்ன வாங்கணும்னு தெரியாமல் நாங்கள்லாம் உட்காந்து வாங்கினே இருக்கிறோம். என்ன பண்ணுறது, ஜப்பான் அப்படி இருக்குது. இப்படியே எதை வாங்குறதுன்னு தெரியல, அதை வாங்கிட்டு இருக்கிறோம். இங்கே என்னடானா நீங்கள் மாருதிக்கு 30 டைம்ஸ் 40 டைம்ஸ் ஏர்னிங்கிறீங்க, டாட்டாவுக்கு 10 டைம்ஸ் ஏர்னிங்கிறீங்க. அதெல்லாம் விடு, அந்த சைடு தாவு. டொயோட்டா 7.5 டைம்ஸ் ஏர்னிங்ஸு, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கம்பெனி. அது மட்டும் இல்லை, தைட்சிக்கும் ஓனரு, சுசுக்கியில் ஓனரு. எதை எங்கே எப்படி எந்த இடத்துல வைக்கிறதுனே தெரில. அவ்வளோ தூரம் சந்தோஷம். அங்கே இருக்கிற சிப் கம்பெனிஸ்லாம் ஒரே அடி ஆஹான் இருக்கு. இந்த ஃபைனான்ஸ் குரூப்லாம் ரொம்ப விடலை. இந்த சிப்டு டொயோட்டா ஆட்டோ மேக்கர்ஸு எக்ஸ்போர்ட் கான்சன்ட்ரேட் பண்ணவெல்லாம் ஒரே துப்புன்னு விழுது. நம்ம ஹாப்பியாக போய் வாங்கிட்டே இருக்கிறோம். அது மாதிரி இந்தியாலேயும் ஒரு நாள் வரும், அதுக்கு நம்ம பொறுமையாக காப்போம். நம்ம ஸ்டாக்கெல்லாம் பெருசாக விழலைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டு ஒழுங்காக விழுற வரைக்கும் பொறுமை காப்போம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி 5 லட்சம் கோடி வேல்யூ போயிடுச்சான். இது மட்டும் சென்செக்ஸு நிஃப்டி மட்டும் விழலையா, இதுவும் சேர்ந்து விழுந்திருக்கு. ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு பயங்கரமாக விழுந்திருக்கு. ரொம்ப நல்ல செய்தி, சூப்பர். அதுவும் ஜப்பானில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கையும் ஓடல காலும் ஓடலை. அங்கே என்னடானா அமெரிக்காலேயும் பல நல்ல ஸ்டாக்கெல்லாம் இருக்குது. பட் அமெரிக்காவில் என்ன எங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ்னா, நம்ம வாங்கின டிஃபென்சிவ்லாம் ஏறுது. டெக்கு பொத்துன்னு அடிச்சிட்டான். லக்கிலி ஆல்ஃபபெட்டு தவிர டெக்கில் வேறு ஒன்றும் நம்ம பெருசாக கை வைக்கலை. ஜென்ரல் மில்ஸு, கோகோ கோலா, ஜோடா கம்பெனி அதெல்லாம் பயங்கரமாக ஏறி இருக்கு. ஸோ இது அமெரிக்காவில் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார்மு கரெக்டாக பண்ணிட்டோம். ஜப்பான்லேயும் நம்மளுக்கு கரெக்டாக போயிட்டுருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிட்டின கேண்டி ஷாப் சொல்லலாம், இல்லை கிட்டின டாய் ஸ்டோர்னு சொல்லலாம். பொம்மை கடையில் போய் ஒரு குழந்தைய உட்காத்திற மாதிரி இருக்குது அங்கே. அதே இல்லாட்டா ஒரு சாக்லேட் கடையில் உட்காந்த ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட் நேற்று வந்தது. நெட் ப்ராஃபிட் 74% எகிரி 5566 crores ஆயிருக்கு. ரெவன்யூ 6% அப்பு. ஆனால் ஸ்டாக் நீ 4% டவுன். எல்லாமே அடி, இதுவும் அடி. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 14.6% ஏறி இருக்கு. குளோபல் டிமாண்டு கொஞ்சம் மியூட்டடாக இருக்கும், கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பட் இதில் நம்மளுக்கு மெயின் நியூஸ் இது என்னென்னா, டாடா போர்டு ஸ்கீம் ஆஃப் டிமர்ஜர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2 கம்பெனியாக பிரியும். கமர்ஷியல் வெஹிக்கிளும் அதோட அசட்ஸ் லைபிலிட்டிஸ் தனியாக ஒரு கம்பெனியாக போயிடும் முதல்ல. அப்புறம் பேசஞ்சர் வெஹிக்கிள் எக்ஸிஸ்டிங் கம்பெனியோட மர்ஜ் ஆகும். டாடா மோட்டார் ஃபைனான்ஸு டாடா கேபிட்டலில் போயிடும். எப்படி இவங்களோட ஷேரை டிவைட் பண்ணுற மாதிரி இது ஈக்குவலாக டிவைட் பண்ணிப்பாங்க. இன்னும் அந்த டாடா டெக்னாலஜி ஷேர்ஸ் எங்கே போகும்னு நம்மளுக்கு சொல்லலை. டிவிஆரை கேன்சல் பண்ணி ஆர்டினரி ஷேர்ஸ் கொடுக்கறது இன்னும் 2 மாதம் இருக்குங்கிறாங்க. இன்னும் ஆர்பிட்ராஜ் இப்போ 2% ஆகிடுச்சு, பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ பாலாஜி அப்படிங்கிறவர் தான் சிஇஎஃப்ஓ. அவர் என்ன சொல்கிறாரு, அப்படியே இன்னும் ஏறிக்கிட்டே இருக்குது, மொமெண்டம் கண்டினியூ ஆகிருக்கு, எங்கள் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறோங்கிறாங்க. பிரிட்டிஷ் ஆம் 5.5% ரெவன்யூ ஏறி இருக்கு, $7.3 billion. ஜேஎல்ஆர் Q2 Q3 ஆனுவல் மெயின்டெனன்ஸுக்காக ஷட் டவுன் பண்ணுறதுனால நடக்கும். ஒரு கீ அலுமினியம் சப்ளையரோட பிளான்ட்ல ஃப்ளட்டு வந்துருச்சு. பட் ஃபுல் இயர் கைடன்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ 8.5% ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் இருக்கும். நெட் கேஷ் பாசிட்டிவ் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் சூப்பராக போயிடுச்சு, 5% டர்ன் ஓவர் ஏறி இருக்கு, 17,800 crores. எபிட் மார்ஜின்ஸ் 9% ஆயிடுச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா சூப்பரான பொசிஷனில் இருக்குது. பேசஞ்சர் வெஹிக்கிள் ஏப்ரல் டு ஜூன் மியூட்டடாக இருந்தது,
8% ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. 11,800 crores வால்யூம். ஓவராலாக நல்ல ரிசல்ட்டு. 2 கம்பெனியாக 15 மாதத்தில் பிரியும். நம்மளுக்கு லக்கு இருந்ததுன்னா ஹோல்டு பண்ணிங்கன்னா ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஒரு பயங்கர சப்ஸ்டான்ஷியல் கெயின் பார்க்கலாம். யார்ட்டா இல்லையோ இன்றைக்கி 4% விழுந்ததும் இந்த சமயத்தில் விழுந்துட்டே போச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரிசல்ட் வந்தது. நெட் ப்ராஃபிட் 24% ஏறி இருக்கு. 178 கோடி ரூபா ஏறி இருக்கு ப்ராஃபிட்டு. 27% ரெவன்யூ அப்பு. ரெவன்யூ 27%னாலும் கோல்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வேணுங்கிறது ப்ராஃபிட் ஏறி இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஓவராலாக கம்பெனியோட ஷேரு ராக்கெட்டில் ஏறும். ஸோ நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. பிலோ ஐபிஓ இதை கன்சிடர் பண்ண சொல்லும்போது கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. இப்போ ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐடிசி ஷேரை மார்க்கெட்டு தூக்கி போடுது. எப்போதுமே ஜோக்கரை கீழே போட்டால் நம்ம இப்போ எடுத்து சீட்டில் போய் வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட் ஐடிசியை பனிஷ் பண்ணுது, ஜோக்கர் கீழே விழுது. ஜோக்கரை என்ன பண்ணணும் நீங்களே பார்த்துக்கோங்க. ஐடிசியோட நெட் ப்ராஃபிட் 4,917 crores, 0.3% போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் சேர்ந்து ஏறி இருக்கு. அதே சமயத்தில் மாருதி மாதிரி கம்பெனிலாம் இயர் ஆன் இயர் கீழே விழுந்தாலும் குவார்டர் அண்ட் குவார்டர் ஏறி இருக்கு. இந்த டெட் ஃப்ரீ கம்பெனி, காம்படிஷனே இல்லாத கம்பெனி. ரெவென்யூ 18,219.74 கோடி ஏறி இருக்கு. அதே 16,995.49 crores இருந்தது. சிகரெட்டு 7% ரெவென்யூவும் வால்யூம் 2.7% ஏறி இருக்கு. ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு ரெவென்யூ 11% ஏறி இருக்கு. எஃப்எம்சிஜி வித்தவுட் சிகரெட்ஸு 6.3% ஏறி இருக்கு. அக்ரி பிஸ்னஸ் 22% ஏறி இருக்கு. பேப்பர் போர்டு பேக்கேஜிங் செக்மெண்ட் 6.8% இருக்கு. ரெவென்யூ கரெக்டாக இருக்கு, ஆனால் மார்ஜின் குறைஞ்சிருக்குன்னு அடிக்கிறாங்க. அடிங்க, ஜோக்கர் போடுங்க. புத்திசாலி ஜோக்கர் என்ன பண்ணுவான்னு தெரியும் உங்களுக்கு. டாடா ஸ்டீலு நெட் ப்ராஃபிட் 51% ஏறி இருக்கு. அது 959.61 crores. சைனா காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது லோவர் காஸ்டிங்கில் ஏறி இருக்கு. ஸோ கன்சாலிடேட்டடாக நெட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு. நெதர்லாண்ட்ஸ் நார்மலுக்கு வந்துருச்சான். லோவர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெடியூஸ் ரா மெட்டீரியல் காசு. சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்ஸ் செஸ் டேக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரிசா கவர்மெண்ட் செஸ் போடுவாங்களான்னு தெரியல. செஸ் போட்டாங்கன்னா 17,340 கோடி ரூபா கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியாக வச்சிருக்கிறாங்க. அதனால மார்க்கெட் விழுந்தது. பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அடுத்த லெவலுக்கு நாங்கள் இந்த கேஸை ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இது எப்படி போகுங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஒரிசாவில் டாடா ஸ்டீலுக்கு 10 மைன்ஸ் இருக்குது. இதை எப்படி போகும்னு தெரியல. பட் இவங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அகேன்ஸ்டாக போனாலும் 7 பெஞ்ச் ஜட்ஜுக்கு முன்னாடி இதை கொண்டு போய் இதை எப்படியாவது சால்வ் பண்ணுவோன்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி நீங்கள் டேக்ஸ் போட்டிங்கன்னா கம்பெனிலாம் சர்வைவ் ஆகிறதே கட்டம்னு சொல்கிறாங்க. நெஸ்லே இந்தியா 700 கோடி ஆல்ரெடி கேஷாக கொடுத்துட்டாங்க ரெட்டியோட ஜாயிண்ட் வெஞ்சருக்கு. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் நியூட்ரிஷன் ஹெல்த் சொல்யூஷன்ஸுக்கு. ஸோ இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் நெஸ்லே இந்தியாவோட மெடிக்கல் நியூட்ரிஷனும் நியூட்ராசூட்டிகல்ஸ் பிஸ்னஸை 219 கோடிக்கு வாங்குவாங்க. இந்த கம்பெனி March 14th of this year 2024 ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி. இன்னைக்கு ராக்கெட்டில் ஏறி 6,980 கிட்ட பார்த்தேன். கார்த்தால ஷேர் 7,000 ரூபாய்க்கிட்ட போயிடும். இது ஸ்பிளிட் ஆகும். ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணல. தங்கமயில மறந்துடாதீங்க. தங்கமயில போனஸ்க்கும் அப்புறம் என்ன ஆச்சோ அது இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கம்பெனி ஹைலி அண்டர் வேல்யூடு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் மெக்சிகோவில் கொஃபாரிஸ் அப்படிங்கிற ரெகுலேட்டர்கிட்ட மமித்ரா அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை கேன்சர் பேஷண்ட்டுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்க. இது பயோ சிமிலர் ட்ரக்கு. கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கு 150 and 450 மில்லிகிராம்ஸில் இருக்கும். இது ஏர்லி சிம்டம்ஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சரை ட்ரீட் பண்ணும். அதே சமயத்தில் கேஸ்ட்ரிக் கேன்சரோட அட்வான்ஸ் ஸ்டேஜஸை ட்ரீட் பண்ணும். ஸோ இன்னைக்கு இது ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு. இது சைடஸ் லைஃப் சயின்சஸ் திரும்பி ரெக்கார்டை உடச்சிக்கிட்டே இருக்குது. கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம். இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. எப்போதும் உடனே இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். ஆனால் இப்போ லாஸ்ட் இயரே லேட்டாக இன்க்ரிமெண்ட் கொடுத்ததுனால இந்த வாட்டி ஏப்ரல் மாதத்தில் இன்க்ரிமெண்ட் கொடுக்கல. இன்க்ரிமெண்ட் இல்லாதனால
2024ல் ஹைக்ஸ் இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம். ஒரு சைடில் மிடில் கிளாஸுக்கு விலைவாசி ஏறுது, டாக்ஸ் ஏறுது, ஆனால் இன்கம் ஏறலை. அது மட்டும் இல்லை, இது மெயின் ஆளுங்களுக்கே இவ்வளோ ப்ராப்ளம்னா ஒரு ஆளுக்கு 3-4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 3-4 பேரோட இன்கமும் ப்ரெஷரில் இருக்கும். டெக் மஹிந்திராவோட சிஇஓ என்ன சொல்லிட்டாங்க, மோஹித் ஜோஷி, நான் இப்போ தான் உள்ளே வந்தேன், நான் நல்ல சம்பளம் பேக்கேஜ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், அதனால ஆல்ரெடி உள்ளே இருக்கிறவங்களுக்கு இது ஜூலைக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர் தான் நான் பார்ப்பேங்கிறாரு. பாஸ், நான் வந்து 1 இயர் கூட ஆகலை, நான் நல்ல பேக்கேஜில் வந்துட்டேன் இன்ஃபோசிஸ்ல, நான் ஆளை கட்டப்பட்டு கூட்டின்னு வந்திருக்காரு ஆனந்த் மஹிந்திரா. இப்போ நீங்கள்லாம் எப்படி வேலை செய்கிறீங்கன்னு நான் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். 2 குவார்ட்டர் தான் ஆயிருக்கு, இன்னும் 2 குவார்ட்டர் போட்டோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் தரேன்ட்டாரு. ஆனால் விலைவாசி மட்டும் ராக்கெட்டில் போயிட்டே இருக்குது. நம்ம மோகன்தாஸ் பாய்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஜியோட ரொம்ப க்ளோஸ். அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இது டேக்ஸ் டெரரிசம்ங்கிறாரு. என்னடா அது டேக்ஸ் டெரரிசம் பார்த்தா, நம்ம ஜிஎஸ்டி ஆஃபீஸு இன்ஃபோசிஸை 32,000 கோடி காசை வெட்டு அப்படின்னு ஒரு நோட்டீஸை விட்டுருக்குறான். இதே மாதிரி எல்என்டி மைண்ட்ரிக் நோட்டீஸ் விட்டதை வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு. இது பேர் டேக்ஸ் டெரரிசம்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஜி காதில் விழுதா, அம்மையார் காதில் விழுதா அப்படின்னு தெரியல. இது என்னன்னு தெரியல. இது வந்து 2 பேருக்கு மட்டும் நோட்டீஸே வராது, மற்றவங்களுக்கெல்லாம் நோட்டீஸே வந்துட்டு இருக்கும். இன்ஃபோசிஸுக்கே நீங்கள் 32,000 கோடி நோட்டீஸு. இந்த 32,000 கோடிலாம் ஆர்டர் போட்டு வாங்கினாங்கன்னா ஒன்றுமே தேராது, இன்ஃபோசிஸே இருக்காது. இதெல்லாம் தெரிஞ்சு பொறுப்போட வேலை செய்கிறாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஐடி சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வெறும் இன்கம் டேக்ஸ் தான் எலிஜிபிள். எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிக்கு நீ முன்னாடியே ஜிஎஸ்டியை கட்டிட்டு அப்புறம் வாங்கிக்கன்னு சொல்கிறதெல்லாம் கம்பெனியை சாவடிக்கிற மாதிரி இருக்குது. உருப்படியாக ஒரு செக்டர் வந்து கோடி கோடியாக வேலை கொடுத்துட்ருக்கு, கஷ்டப்பட்டு ஜி வந்து அவங்களே அன்எம்ப்ளாய்டு ஆக்கலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. எனவே நாடு அப்படி தான் இருக்குது. நன்றி, வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் 200 பாயிண்ட் விழுந்திருக்கு, நம்மளுக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கெல்லாம் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ தங்கத்தையும் கன்சிடர் பண்ணுங்க. நம்ம பட்டாஸ் லிஸ்டில் ஏதாவது விழுந்தா பாருங்க. நீங்கள் ஜப்பான் அமெரிக்காலாம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். மணி பேஜுக்கு தனியாக ஒரு ஃபேஸ்புக் பேஜ் போட்டிருக்கோம். இதுலேயும் நாங்கள் கண்டென்ட் ஷேர் பண்ணுறோம். இதில் கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் ஒன்றா மணி பேஜுங்கிற ஃபேஸ்புக் பேஜுக்கு லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.